10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சிக்கிறமே பூவசைவ பார்த்து பார்த்து கூட எனக்கு புன்னகை கால போக தோகையாக சிரிச்ச பெட்டகர் யாருக்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பானிபூரி செய்ய போகிறோம். ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பானிபூரி செய்ய போகிறோம். அதுக்கு பூரி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸ்வீட்டு பொட்டோட்டோ அதை 1 கிலோ ஸ்வீட் பொட்டோட்டோ அவிச்சு வச்சுருக்கிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு, வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது. 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குது. நீங்கள் மிளகா காரத்துக்கு தக்கன போட்டுங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் செய்யுங்க, இல்லாட்டி கொஞ்சமாக போட்டுங்க. கேரட்டு ஒரு துண்டு போடணும். மல்லிக்கீரை புதினாக்கீரையை அரைச்சி விட்டு போடணும். தேவையான அளவு அரைச்சிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு எந்த தேவைப்படுதோ அரைச்சிக்கணும். புளியை கரைச்சி நல்லா ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன்னு. கரைச்சிக்கிட்டு செய்யும் போது பூரியை இந்த எண்ணெயை அடுப்பில் சட்டியை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பூரி ஒரு கைப்பூரியை போடுவோம். போட்டாச்சு. சூடு நல்லா எண்ணெய் சூடு வந்தவுடனே போட்டுட்டு சூட்டை லேசாக ஆக்கிடுங்க. அதுக்கிட்டே செவந்துக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி கிளம்பி வரோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த அளவு செவந்துட்டா போதும், எடுத்துடலாம். இப்போ சுட்டாச்சு, பூரியை போட்டு எடுத்தாச்சு. எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதில் வச்சு காட்டுறேன். கிழங்கு நல்லா நல்லா நைஸாக நல்லா அவிச்சு வச்சுக்கிறேன்னு. வச்சுக்கிட்டு இதை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம், இப்போ சாட் மசாலா 2 கரண்டி இப்போ இதில் போடணும். மிளகாத்தூள் 2 கரண்டி, 2 ஸ்பூனு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. ஏன்னா இது இனிப்பு இதாக இருக்கிறதுனால, கிழங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வேண்டாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் வச்சு பார்த்துங்க, உப்புக்கு பார்த்துக்கிட்டு போடுங்க. இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒன்றா நைச்சு விடணும். நல்லா நைச்சு விடணும், கட்டி இல்லாத அளவுக்கு. ஏன்னா நம்ம அந்த இதை வச்சு அழுத்துறதுனால அது அந்த இதில் கட்டி கட்டியாக வரும். திரும்ப ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ கேரட்டு போடுறோம் பாருங்க. கேரட்டை இப்படி துருவுறதை வச்சு இப்படியே செதுக்கி விட்டு போட்டுற வேண்டியதுதான். கேரட்டை மேலே திருவி போட்டுக்க வேண்டியதுதான். கரைச்சி எடுத்து வெறும் தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். புளி சட்னி ரெடி ஆகிட்டு உரப்புக்கு உள்ளது செய்கிறோம். உரப்புக்கு உள்ளது இது புதினா, மல்லிக்கீரை, புதினாக்கீரை, மல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுருக்கிறோம். தேவையான அளவு உப்பு. உரப்பு உங்களுக்கு உரப்பு எவ்வளவு தேவைப்படுது அந்த அளவுக்கு போட்டுங்க. ரொம்ப போடணுன்ற அவசியம் இல்லை. பிள்ளைகள் திங்கிற அளவுக்கு போட்டுங்க. உரப்பு சட்னிக்கு கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக்கில் கொஞ்சம் லேசாக போடுங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். சீனியில் ஒரு சின்ன ஸ்பூனில் சீனி கொஞ்சமாக போடுங்க. அது கொஞ்சம் போட்டோம்னா கடுப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் செஞ்சுட்டான். பானிபூரிக்கு உள்ளது எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பூரி, பொட்டோட்டா, இது உரப்பு சட்னி, இது புளி சட்னி. அதுக்கு சைடில் உள்ளது வடை, சம்சா, கீரை, காண்டா, தயிர் சட்னி, சாம்பார். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பீச்சுக்கு போகிறோம்.
இன்ஷா அல்லாஹ். தர்பூசணி அதிகமாக சாப்பிடுங்க, வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளது. நாங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க பீச்சில் போய் சந்தோஷமா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ காட்டுறேன் நாளைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.